நம்முடைய இயக்கத்தை கபரிகளம் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன செய்வீங்க? நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு. இன்னும் நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு. இன்னும் நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. இன்னும் அதை உங்களுடைய எழுச்சி, இன்றைக்கு உங்களுடைய எழுச்சி அதை பறைசாற்றி கொண்டு வருகிறது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதைதான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில், அதற்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் தான் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அதே கூட்டத்தை ஒருங்கிணைந்து பார்க்கின்ற பொழுது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு உலகம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்திற்கு வந்து இவ்வளவு சிறப்புகளையும் தந்த தொண்டர்கள் அனைவரையும், அந்த தொண்டர்களை ஒருங்கிணைந்து அழைத்து வந்திருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான், மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது கழகம் எந்த வழியில், தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும், நீதியின் வழியில் நடக்க வேண்டும், தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாளம், கவசம் என்று சொல்லி கழகம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பல சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள். புரட்சி தலைவர் வகுத்து வந்த சட்ட விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி நம் கையிலே தந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் மாறுதல் செய்யவோ, திருத்தம் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதியில் சேர்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு போலி பொதுச் செயலாளராக பழனிசாமி என்ற ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா இந்த இயக்கத்தை உங்களுக்கு தெரியும் எப்படி கபலீகரம் செய்தார் என்பது. அம்மா அவர்கள் என்னை 2 முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். 3ஆம் முறையாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். என்னை நியமனம் செய்த அம்மா அவர்களும் சின்னம்மா அவர்களும் கேட்டார்கள், கொடுத்து விட்டேன். ஆனால் பழனிசாமி உன்னை யார் முதலமைச்சராக நியமனம் செய்வது? யார் முதலமைச்சராக உன்னை நியமனம் செய்வது? ஆனா அவர் ஒரு விஷயத்தை ஒத்திருக்காரு. என்னன்னா, அவர் பல தியாகம் செய்து படிப்படியா நடந்திருந்து ஊர்ந்து போய் நான் முதலமைச்சராக பதவிக்கு வந்து சொல்றார். உண்மையிலேயே பழனிசாமி ஊர்ந்து போய் சின்னம்மா அவர்கள் காலில் விழுந்து பதவியை பெற்றார் என்பதுதான் நாடறிந்த உண்மை.